பைரவி, பிள்ளை நிலா, வாணி ராணி மாதிரியான சீரியல்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சவங்க தான் ஆக்ட்ரஸ் நேஹா. விஜய் டிவியோட பாக்கியலட்சுமி சீரியல்ல இவங்க நடிச்ச இனியா கேரக்டர் இவங்கள மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமாக்குச்சு. பாக்கியலட்சுமி சீரியல் மட்டும் இல்லாம சன் டிவிலையும் லக்ஷ்மி அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. சமீப காலமா இவங்கள பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பாக்கியலட்சுமி சீரியல்ல டான்ஸ் காம்படிஷன்ல இவங்க கலந்துக்கிட்டு டான்ஸ் ஆடுற எபிசோட் சோசியல் மீடியால வைரலாகி நெட்டிசன்ஸால ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு நேஹாவும் டைரக்டர் சொல்றத நான் நடிச்சேன், எனக்கு ஏன் இவ்வளவு ட்ரோல்ஸ் வருது, அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ட்ரோல்ஸ் எல்லாம் கம்மியாயிருச்சுன்னே சொல்லலாம். இந்த நிலையில நேஹாவும் ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக விளையாடுற ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர் பத்திரானாவும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாக தொடங்கி இருக்கு. இந்த செய்தியை கடந்த சில மாசங்களாவே நம்மளால பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 அப்போ நேஹா விஜய் விஷால காதலிக்கிறாங்க, 2 பேருமே லவ் பண்றாங்கன்னு செய்திகள் வெளியாச்சு. இந்த நிலையில நேஹாவே இதுக்கு விளக்கம் அளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் யாரையும் லவ் பண்ணல, சந்தோஷமா சிங்கிளா இருக்கேன், அப்படி நான் லவ் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே சொல்லுவேன் அப்படின்னு இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா சொல்லி வெளிவர தகவல் எல்லாமே வெறும் வதந்தி தான் தெரியப்படுத்தி இருக்காங்க. ஆனாலுமே இப்பயுமே நேஹாவோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல பலரும் பத்திரானாவை மென்ஷன் பண்ணி பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு வராங்க. நேஹா விளக்கம் அளிச்சதுக்கு அப்புறமும் சிலர் இந்த மாதிரி செயல்ல ஈடுபடுறது ரொம்பவே தப்பா இருக்கணும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.